ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த சம் பார்க்குறோன்னா சாப்டர் 6 கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸில் 6.1 எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் எப்படி பண்ணோமோ அதே மெத்தடில் உள்ள சம்ஸ் தான் இங்கேயே இருக்குது, பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் each of the following numbers must be multiplied to obtain a perfect cube. ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றுறதுக்கு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட் க்யூபாக மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு தான். ஓகேவா? மல்டிப்ளைடுக்கும் டிவிஷன்னாலுமே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அது பர்ஃபெக்ட் க்யூபாக மாறுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 243. ஓகேவா? 243 கண்டிப்பாக அது 2 டேபிளில் போகாது, 3 டேபிளில் போகுமா? போகும். ஓகேவா? ஸோ 3 டேபிளில் நம்ம ட்ரை பண்ணலாம். 8 3s are 24, 1 3 is 3. Again 3 table, 2 3s are 6, 7 3s are 21. Again 3 table, 9 3s are 27. Again 3 table, 3 3s are 9. Again 3 table, 1 3 is 3. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எழுதும்போது cube root of 243 is equal to என்ன எழுதலான்னு பாருங்கள். cube root of 1 2 3 4 5 3s இருக்குது. 1 2 3 4 5. அப்போது இந்த 3 3ஸ்க்கு 1 3 வரும். ஆனால் இங்கே 2 3 தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் தான் அதையும் நம்ம வெளியில் எடுக்க முடியும். அதனால் க்யூப் ரூட் ஆஃப் 243-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 ஆல்ரெடி இருக்குது இல்லையா? இதை இன்னொரு 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆன்சர்னு பாருங்கள். இது 3ஆல் மல்டிப்ளை 3 3s are 9, 4 3s are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 7, 729 is equal to 1 3, again ஒரு 3. ஸோ 3 3s are 9. ஸோ 3ங்கிற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக மாறுது. அந்த பர்ஃபெக்ட் க்யூப் வந்து 729. சரியா? 9 டைம்ஸ் க்யூப் 9 × 9 × 9 போட்டிங்கன்னா 729. ஸோ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். 256 செய்யலாமா? 256 இதே மாதிரி சால்வ் பண்ணுவோமா? 2 5 6. ஸோ 2 டேபிள் போடலாம், ஏன்னா ஈவன் நம்பர். 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16. Again 2 table, 6 2s are 12, 4 2s are 8. Again 2 table, 3 2s are 6, 2 2s are 4. Again 2 table, 1 2 is 2, 6 2s are 12. Again 2 table, 8 2s are 16. Again 2 table, 4 2s are 8. Again 2 table, 2 2s are 4. Again 2 table, 1 2 is 2. சரியா? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 256 எப்படி எழுதிரோன்னு பாருங்கள். க்யூப் ரூட் ஆஃப் எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஆக்சுவலாக 9th ஒன் இருந்தால் தான் நம்ம 2-ஐ வெளில எடுக்க முடியும். பட் 8 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அதாவது இந்த 3 2க்கு ஒரு 2 வரும். இங்கே 3 2க்கு 1 2 எடுக்கலாம். பட் இங்கே எடுக்க முடியல. அப்போ இன்னொரு 2 வேணும். ஸோ இன்னும் ஒரு 2 இருந்தால் தான் இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுக்க முடியும். அதனால் நம்ம இதால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் 2ஆல். ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 256 × 2. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் க்யூப் ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 2s உள்ள இருக்கும். சரியா? ஸோ இதுலேருந்து 1 2, ரெண்டாவது 2, 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 11க்கு 1, 2 2s are 4 5. ஸோ இதுதான் 2. ஸோ த ஸ்மாலஸ்ட் மல்டிப்ளைட் நம்பர் இஸ் 2. ஓகேவா? ஸோ தான் ஆன்சர். ஓகேவா? தேர்ட் சம். தேர்ட் சம் என்ன வருது? 72 இருக்குது. ட்ரை பண்ணுவோமா? 2 டேபிள், 3 2s are 6, 6 2s are 12.
2 table, 1 2 is 2, 8 3, 8 2s are 16, 2 9 2s are 18, 3 table, 3 3s are 9, 3 table 1. ஸோ அதே மாதிரி cube root of 72 எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். cube root of 2 into 2 into 2, 3 into 3. பார்த்தாலே தெரியுது, 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். பட்டு 3 3, அதாவது 3 3s இருந்தால் தான் 1 3 வெளியில் எடுக்க முடியும். அதனால் இதை எதால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது, இன்ட்டு 2 3ஆல். ஸோ cube root of 2 into 2 into 2, 3 into 3 into 3. ஏன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3ங்கும் போது நோ வேல்யூ சேஞ்ச். ஸோ இது என்ன ஆன்சர்னு பாருங்கள். cube root of 3 2s are 6, 7 3s are 21. அதே மாதிரி இங்கே 2, அங்கே 3. ஸோ 2 3s are 6. 6 into 6 into 6 வந்து 216 வரும். ஸோ இதுதான் லீஸ்ட் மல்டிப்ளைடு நம்பர் இஸ் 3. ஓகேவா? இதே மாதிரி ஃபோர்த்து சம் பாருங்கள். 675 ட்ரை பண்ணுவோமா? 675. ஸோ இது 5ல் எண்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக 5 டேபிள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 3 டேபிளில் இருக்குதான்னு பார்க்கலாம். 3 டேபிள்லேயும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 2 3s are 6, 2 3s are 6, 5 3s are 15. அகெயின் 2 டேபிள்லையும் போகும். 7 3s are 21, 5 3s are 15. இதுவுமே 3 டேபிளில் போகும். 2 3s are 6, 5 3s are 15. இது கண்டிப்பாக 3 டேபிளில் போகாது. ஸோ 5 டேபிளில் தான் போகும். 5 5s are 25, அகெயின் 5 டேபிள். ஸோ cube root of 675 அப்படிங்கும்போது cube root of 3325 தான் இருக்குது. இன்னொரு 5 இருந்தால் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் ரெண்டு பக்கமும் நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ cube root of 1 2 3 5 5 5. ஓகேவா? ஸோ 3 into 5 15. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனா 25 2 7 3 3 3. ஸோ இதுதான் ஆன்சர். cube root of 3375 ஈக்குவல் டு 15. 15 3 டைம்ஸ் போடும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் க்யூபாக மாறுது. ஓகேவா? ஓகேவா? இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். 100. இந்த 100க்கும் நம்ம வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்ற பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக 100 நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப், தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகேவா? அதை க்யூபாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். 2 டேபிள், 5 2s are 10 0. 2 டேபிள், 2 2s are 4, 5 2s are 10. 5 table, 5 5s are 25. 5 table 1. So cube root of 100க்கு cube root of 2 into 2 5 into 5. இதில் ரெண்டுமே எதுவுமே வெளியில் வராது. அப்போனா இந்த 2வை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5லேருந்தும் வெளியில் வர்றதுக்கு இன்னொரு 5 தேவைப்படுது. 3 5s வர்றதுக்காண்டி. அதனால் 100 ஒரு 2ஆலேயும் மல்டிப்ளை பண்ணணும், ஒரு 5ஆலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து ஒரு 5ஆலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 2 5. 2 5s are 10. அப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5 2s are 10. 100 into 10 1000 க்யூப். ஸோ 100 வந்து க்யூபு கிடையாது. ஆனால் அதை விட ஒரு க்யூபாக மாற்றுறதுக்கு 1000 போக வேண்டியது இருக்குது. 10 into 10 into 10. ஓகேவா? ஸோ இதுதான் க்யூப் ரூட் ஆஃப் 1000 ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளைடு பை ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை 2 into 5 10ங்கிறதால மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது 2 பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றுறதுக்காக. ஓகேவா? தேங்க்யூ.